வணக்கம் நண்பா, இதுதான் நம்ம சேனல் Sc.Agriculture. இப்போ தான் முதல்ல நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே இருப்போம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்ரானமி அண்ட் அக்ரிகல்ச்சர் ஹெரிட்டேஜ். இதில் நான் இப்போ கவர் பண்ண போகிற யூனிட் என்னதுன்னு யூனிட் 3. அதில் நான் கவர் பண்ண போகிற லெக்சர் டாபிக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் க்ராப் ப்ரொடக்ஷன். அது எதனால் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது climatic, EDAPHIC அண்ட் biotic ஃபேக்டர்ஸ் as well as Physiographic அண்ட் Socio-economic ஃபேக்டர்ஸ். அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி, கிராப் வளருதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது வந்து முக்கியமாக 2 இதனால் வளர்றது வந்து பாதிக்கப்படும். ஒன்று வந்து அதோட ஜெனட்டிக் கேரக்டர்ஸ், அது வந்து இன்டர்னல் கேரக்டர்ஸ்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து என்விரான்மெண்டல் கேரக்டர்ஸ், அது எக்ஸ்ட்ரீம் ஃபேக்டர்ஸ்னு சொல்லலாம். அதாவது வெளிப்புறத்தில் இப்போது ஒரு நிலம் இருக்குன்னா அதில் இருக்க பருவமாற்ற நிலைகள், அதனால் ஏற்படக்கூடிய விளைச்சலில் என்னென்னலாம் கம்மியாகும்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜெனட்டிக் கேரக்டர்ஸ். இது வந்து பாரம்பரியமாக அதோடைய மரபணுவில் அதுவும் வளர்ந்துட்டு வருது. ஸோ அது இதெல்லாம் பார்க்கணுன்னா ஒரு கிராப்போட ஈல்டு அதிகமாக இருக்குது, அதே மாதிரி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது அடாப்ட் ஆகிட்டு இருக்குன்னா அது வந்து மரபணுவாக அதோடைய 3வது ஏர்கள்கிட்டேருந்து அந்த செடி வந்தது தான் இருக்கும். அதுதான் ஜெனட்டிக் மேக்கப் ஆஃப் பிளான்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹை ஈல்டிங் எபிலிட்டி, ஏர்லி மெச்சூரிட்டி, ரெசிஸ்டன்ட் டு லார்ஜிங். ஸோ வறட்சி காலத்தில் இல்லைன்னா அதிகமாக தண்ணி வந்ததுன்னா அதை எதிர்த்து நிற்கிறது, அந்த மாதிரி. அப்புறம் இன்செக்ட் பெஸ்ட் டிசீஸ்லேருந்து அதுவாக ஒரு இம்யூனிட்டி ரெசிஸ்டன்ஸ் உருவாக்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இருக்க கெமிக்கல் கம்போஷன், அதாவது ஆயில் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது, ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்குது, ஃபைபர்னஸ் எவ்வளோ இருக்குது அந்த க்ராப்பில் இருக்குது, அதெல்லாம். அதே மாதிரி குவாலிட்டி ஆஃப் கிரெயின், அதோட ஃபைன்னஸ் எப்படி இருக்குது, அதே மாதிரி அது ரஃப்பாக இருக்கா இல்லைனா ஸ்மூத்தாக இருக்கான்றது. அதே மாதிரி குவாலிட்டி ஆஃப் ஸ்ட்ரா, அந்த வைக்கப்போர் வந்து எப்படி ஸ்வீட் அண்ட் ஜூசினஸாக இருக்கா, அதெல்லாம் தான் இன்டர்னல் ஃபேக்டர்ஸாக அதோட மூதாதையர்களிலிருந்து வந்தது. அதை தான் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், இதை தான் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா கிளைமேட்டிக் ஃபேக்டர். அரௌண்ட் 50% ஒரு கிராப்போட மகசூலை வந்து அந்த கிளைமேட் தான் தீர்மானிக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 6 இருக்குங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ப்ரெசிபிட்டேஷனாக வேறு எதுவும் இல்லை, ரெயின் தான், மழை. அதே மாதிரி டெம்பரேச்சர்னால் அந்த இடத்துல இருக்க வெப்பநிலை, அதே மாதிரி அட்மாஸ்பரிக் ஹியூமிடிட்டினா அங்கே இருக்கிற ஈரப்பதம், அதே மாதிரி சோலார் ரேடியேஷன்னா சூரியன்கிட்டேருந்து எவ்வளோ வருது, அது எவ்வளோ வெளிச்சம் வருது, அதோட இன்டென்சிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறது. அதே மாதிரி விண்ட் வெலாசிட்டி, அந்த காற்றோட வேகம் அந்த இடத்துல எப்படி இருக்குது. அதே மாதிரி அட்மாஸ்பரிக் கேஸஸ், இப்போ ஒருவேளை அங்கே CO2 அதிகமாக இருக்குது, தேவையோட அதிகமாக இருக்குன்னாலும் பிரச்சனை தான். அதே மாதிரி அதோட கம்மியாக இருக்குனாலும் பிரச்சனை தான். ஸோ ஒரு சமமான நிலையில் ஒரு அப்ராக்சிமேட்டாக 330 ppmன்றது இப்போ சொல்லிட்டுருக்காங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா அது க்ராப்க்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். ஸோ நான் இதில் வந்து கார்டினல் டெம்பரேச்சர் ஆஃப் ஒரு இம்பார்ட்டண்டாக க்ராப்ஸாக ரைஸ், வீட், மெய்ஸ், சொர்க்கம்கெல்லாம் கொடுத்துருக்கேன். இதை பற்றி நான் நிறையா சொல்ல விரும்பலை, நான் லெக்சர் நோட்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த பாயிண்ட்ஸ் வந்து 0.5க்கும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன் இந்த பிக்சர் நான் எதுக்காக போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைட்டோட வேவ் லென்த் எப்படி இருக்கணும், அதாவது 400 to 700 நேனோமீட்டரில் இருக்கிற வேவ் லென்த் தான் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி குளோரோஃபில் A, குளோரோஃபில் Bன்னு சொல்லிட்டு அந்த பச்சை திறநிறவம்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க, எனக்கு கரெக்டாக தமிழ் பேர் தெரியல. குளோரோஃபிலுக்கு அந்த இது வந்து எதெல்லாம் அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லி பார்க்கும்போது குளோரோஃபில் ஏன்றது வந்து முக்கியமாக ரெட் கலர் வந்து அதிகமாக அப்சர்வ் பண்ணும். அதே மாதிரி குளோரோஃபில் Bன்றது வந்து ப்ளூ கலர் அப்சர்வ் பண்ணும். ஸோ அது வந்து எந்த லைட்டும் இருக்கோ அந்த இதுக்கேற்ற மாதிரி அது அப்சர்வ் பண்ணுறது தான் இந்த பிக்சரில் நான் காமிச்சிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த பிளான்ட் வந்து லைட்டுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கும்போது ஃபோட்டோ பீரியடிசம், அதாவது ஒரு செடி வந்து அந்த லைட்டுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் ஆகுதுன்னு அது ஒரு 3 தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் டே பிளான்ட்டு, அடுத்து லாங் டே, அது நியூட்ரல் டே. ஷார்ட் டேனா வேறு எதுவும் இல்லைங்க, ஒரு செடி வந்து 12 மணி நேரத்துக்கு கம்மியாக வெளிச்சிருந்தாவே போதும் அப்படின்றது வந்து அது ஷார்ட் டே. ஸோ லாங் டேனா 12 மணி நேரத்தை விட அதிகமாக இருக்கணும், அதுக்கான வெளிச்சம் வந்து 12 மணி நேரத்தை விட அதிகமாக இருந்ததுன்னா அது லாங் டே. ஸோ டே நியூட்ரல்னால் எதுவும் இல்லைங்க, 12 மணி நேரம் அதுக்கு லைட் இருந்தால் போதும், அதிகமாகவும் தேவையில்லை, கம்மியாகவும் தேவையில்லை. ஸோ இதுதான் எக்ஸாம்பிள்ஸாக இருக்குது. ஸோ ஃபோட்டோட்ராபிசம்னா அந்த செடி வந்து சூரிய ஒளிக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்ட்டு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா நம்ம சூரியகாந்தி போய் சொல்லணும். சூரியகாந்தியோட தலை மட்டும் பார்த்திங்கன்னா சூரியன் உதிக்கும் போது உதிக்கிற பக்கமாக அதோட தலை இருக்கும், அதே மாதிரி மறையும் போது மறையும் பக்கமாக தலை இருக்கும். அதே மாதிரி நைட்லாம் பார்த்திங்கன்னா கீழே தலையை குமிஞ்சிட்டு இருக்கும். இதுதான் ஃபோட்டோட்ராபிசம் ஆஃப் பிளான்ட்னு சொல்லலாம். ஸோ ஃபோட்டோ சென்சிட்டிவ்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அது ஒவ்வொரு சூழ்நிலையை பொறுத்து அந்த சீசன் மாறுங்க. ஒருவேளை லைட் அதிகமாக இதாகிடுச்சு, ரிசீவ் ஆகிடுச்சின்னும் போது அதில் ஏற்படக்கூடிய சென்சிட்டிவ் டேமேஜ்ன்னு இருக்குது பாருங்கள், அதுதான் ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எடாஃபிக் ஃபேக்டர்ஸ், அதுதான் சாயில். ஒரு மண் இல்லாமல் ஒரு செடியை வளர்க்குறதுன்றது சுத்தமாக கஷ்டங்க. அந்த மண்ணில் என்னென்னலாம் இதாகுதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து கிராப் க்ரோத் அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சாயில் மாய்ச்சர், ஏர், டெம்பரேச்சர், அதில் இருக்கிற புரதச்சத்துக்கள்னு சொல்கிற மாதிரி மினரல் நியூட்ரியன்ஸ், அப்புறம் ஆர்கானிக் மேட்டர், அதாவது கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன்,
ஸோ அப்புறம் அதில் இருக்கிற நுண்ணுயிர்கள், அதே மாதிரி அந்த மண்ணுக்குள்ளே ஏற்கனவே நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் நம்ம செடியை வளர்கிறதுக்கான ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுக்குது. அதில் வந்து pH அண்ட் நியூட்ரியன்ட் அவைலபிலிட்டி சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த pHல் இந்த நியூட்ரியன்ட்லாம் நல்லா கிடைக்குன்றது தான் இந்த பிக்சரில் நான் காமிச்சிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பயோட்டிக் ஃபேக்டர்ஸ்னால் எதுவும் இல்லைங்க, அந்த சுற்றுச்சூழலில் இருக்க மற்ற செடிகளாலேயோ மற்ற மிருகங்களாலேயோ என்னென்னலாம் அதுக்கு நல்லது இருக்குது, அதே மாதிரி கெட்டது இருக்குது. பறவைகள் இருக்கிறதுனால அந்த சின்ன சின்ன பூச்சிகள் செடியை தாக்க வரதெல்லாம் பறவைகள் எடுத்து சாப்பிட்ருங்க. அதே மாதிரி ஒரு சில உயிரினங்கள் இருக்கிறது, எறும்பு இருந்தால் விதையை தூக்கிட்டு போயிடும், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கிறது வந்து பெனிஃபிஷியல் அண்ட் ஹார்ம்ஃபுல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன் பிளான்ட்டுக்குள்ளாரியே 2 செடி வந்து ஒன்றா வளரும்போது, இப்போது களைன்னு சொல்லுவோம்ல வீடு, அதுவும் செடியும் நம்ம மெயின் பிளான்ட்டும் ஒன்றா வளரும்போது அதுக்கும் இதுக்கும் நியூட்ரியன் காம்படிஷன் இருக்கும். அப்படின்னும் போது நம்ம மெயின் பிளான்ட்டோட நியூட்ரியன்ட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அந்த செடி வளர்கிறது கம்மியும். இதெல்லாம் தான் பெனிஃபிஷியல் அண்ட் ஹார்ம்ஃபுல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் இந்த க்ராப்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிசியோகிராஃபிக் ஃபேக்டர்ஸ் எதுவும் இல்லைங்க, டோப்போகிராஃபியை வச்சு அந்த சர்ஃபேஸில் எப்படி இருக்குது, அதாவது மீன் சீ லெவல்னு சொல்லுவாங்க. கடலில் இருந்து நம்ம இடம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அதுதான் மீன் சீ லெவல்னு சொல்லுவாங்க. அது ஓவர் ஹையாக இருந்ததுன்னா அங்கே வந்து டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி ரெயின்ஃபால் அங்கே அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி விண்டு டைரெக்ஷனும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதாவது மலைகளில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட கிராப்ஸ் மட்டும் தான் வளர்க்க முடியும். அதை தான் இந்த ஆட்டிடியூடில் சொல்கிறது. அதே மாதிரி ஸ்டீப்பினஸ் ஆஃப் ஸ்லோப், ஒரு வேளை ஸ்லோப் வந்து அதிகமாக இருக்குது, ஒரு 8% மேலே அதிகமாக இருந்ததுன்னா அங்கே வந்து அந்த டாப் சாயில் வந்து மழையினால் அரிக்கப்பட்டு போயிட்டுருக்கும். அதுதான் ஸ்லோப்புன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து நியூட்ரியன் லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போஷர் ஆஃப் லைட் டு விண்ட், அதாவது மவுண்டைன் ஸ்லோப்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து நல்லா வெயில் அடிக்கும், இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி அங்கே வந்து ஈரப்பதம் இல்லாமல் ட்ரையான காற்று வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வீசிட்டு இருக்கும். அந்த மாதிரி இடத்துல நம்ம பயிர் பண்ணும்போது நம்ம கிராப்போட ஈல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா கோஸ்டல் ஏரியாஸும் இன்டீரியர் பாக்கெட்ஸ்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சோஷியோ-எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், அதாவது சமூக சூழ்நிலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃபார்ம் மெம்பர்ஸ் இருக்காங்க, அது வந்து என்ன கல்டிவேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறது அவங்க தான். ஸோ அப்ராப்ரியேட்டாக அவங்களோட தேவைகளுக்கு தான் அவங்க வந்து அந்த உணவை வந்து தயாரிச்சிட்ருப்பாங்க. ஸோ அந்த தேவை போதும், அவங்க ஃபார்முக்கு வந்து தேவையான அளவுக்கு உணவுகள் இருக்குன்னும் போது அதுதான் சோஷியோ-எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் வந்து அந்த கிராப்பை என்ன போடுறதுன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி இப்போ மனிதர்களோட பல கண்டுபிடிப்புகளால் பெஸ்ட் அண்ட் டிசீஸ், அதாவது பூச்சி அப்புறம் நோய் தாக்குதலேருந்து எதிர்த்து நிற்கக்கூடிய செடி வகைகள் வந்து இப்போ கண்டுபிடிக்கப்பட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு சோஷியோ-எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்னு சொல்லலாம். அதே மாதிரி எக்கனாமிக் கண்டிஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ், இந்த செடியை போட முடியாது, ஒரு சில ஃபார்மர்கள்லாம் எங்ககிட்ட கம்மியாக தான் நிலம் இருக்குது அப்படின்றவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில காய்கறிகள் போடுவாங்க. அதே மாதிரி அதை வந்து நம்ம 4 இதாக பிரிச்சுக்கலாம். என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மார்ஜினல், ஸ்மால், மீடியம் அண்ட் லார்ஜ் ஃபார்மர்ஸ். அந்த நிலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து விவசாயம் பண்ணுறாங்க பாருங்கள், அது வந்து எக்கனாமிக் கண்டிஷன் ஆஃப் ஃபார்மர்ஸ்ன்னு சொல்கிறது. ஸோ இந்த வீடியோக்கான லெக்சர் நோட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன், மறக்காம போய் எல்லோரும் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதை நான் பார்க்கும்போது கன்ஃபார்மாக ரிப்ளை பண்ணிடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் Sc.Agriculture சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட வீடியோஸ்க்கான ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. தேங்க்யூ. உங்களை நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.